إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தினத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அடிப்படை ஒழுக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாமு யஹுதுபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கது லகவுத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான். ஜும்மாவினுடைய நலனை பிரதிபலனை நீங்கள் மறுமையில் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நினைவுபடுத்திய எச்சரிக்கை ஊட்டிய அந்த செய்தியை உங்களுக்கு முதல் கட்டமாக நினைவுபடுத்திக் கொண்டு எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். உங்களுக்கு மத்தியில் இந்த வார ஜும்மாவினுடைய பிரசங்கமாக தடம் புரளாதீர் என்ற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கை ஊட்டுகிற சில அடிப்படை தகவல்களை இந்த தருணத்திலே நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன். இஸ்லாம் என்கிற இந்த பாதையை பொறுத்தவரை யார் இஸ்லாமிய மார்க்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்கிறாரோ, அதிலே அங்கம் வகித்துக் கொள்கிறாரோ, அவர் இம்மையில் கண்ணியத்தையும் மறுமையில் பெரும் வெற்றியையும் அடைவார் என்பதை திருக்குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பல இடத்திலே நினைவுபடுத்துகிறான். அதே நேரத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தன் வாழ்வை இந்த உலகத்திலே அமைத்துக் கொள்வாரேயானால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், ஒமை எபுத்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை உங்களில் யாரேனும் விரும்பினால் ஃபல யுக்பல பின்ஹு, அவரிடத்திலிருந்து எந்த நல்ல காரியங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது, நாளை மறுமையில் அவர் நஷ்டவாளிகளில் ஒருவராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் ஒரு மனிதனை நாளை மறுமையில் சொர்க்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். இஸ்லாத்தை நிராகரிப்பதோ, இதனுடைய கொள்கைகளை சட்டதிட்டங்களை நிராகரிப்பதோ மறுமையில் நம்முடைய அமல்களை பாழாக்கி கொடிய நரகத்திலே தள்ளக்கூடிய அளவிற்கு மிக பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய காரியம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுகிறான், ஃபமன் ஸுஹஸிஹ அனின்னார், யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வஉத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுகிறார்களோ ஃபக்கது ஃபாஸ், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வெற்றி தோல்வி எப்படி தீர்மானிக்கப்படும்? செல்வத்தை கொண்டோ தராதரத்தை கொண்டோ அல்ல, குடும்ப பாரம்பரியத்தை கொண்டோ அழகை கொண்டோ அல்ல, நீங்கள் உலகத்தில் பெற்றிருக்கக்கூடிய இன்பங்களை கொண்டோ பரக்கத்தை பெற்றோ அல்ல. மறுமையில் நரகத்தை விட்டு நீங்கள் தப்பித்து விட்டால், சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து விட்டால் ஃபக்கது ஃபாஸ், அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த இஸ்லாத்திலே நாம் பயணிப்பதற்கான காரணமே நாம் செய்யக்கூடிய அற்ப காரியங்கள், நன்மைகள், அது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். சொர்க்கத்திற்குள் எப்படியேனும் காலடி எடுத்து வச்சிடணும். இந்த நோக்கத்தில் தான்
உலகத்தில் எத்தனையோ பல சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டு நம்மை ஆளக்கூடிய வர்க்கத்தினர்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம்களை துன்புறுத்திய பிறகும் கூட இந்த மார்க்கத்திலே நாம் நீடிப்பதற்கு ஒற்றை காரணம் இது மட்டும்தான். அப்படி இந்த தூய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இன்றைக்கு சிறை உண்டு இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடுகளை மீறி நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடிகிறது. மார்க்கத்தினுடைய சில அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், தர்காவுக்கோ தாயத்து தட்டு தகடுகளை தொங்க விடுவதோ வேறு வேறு விதமான இணை வைப்பு காரியங்களை நம்புவதோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இணை வைப்பை விட்டு விலகி இந்த மக்கள் பிதாத்துக்குரிய பல காரியங்களை எல்லாம் விட்டு விலகி விட்டார்கள். நாங்கள் ஃபாத்தியாக்களை ஓத மாட்டோம் அல்லது இது மாதிரியான கந்தூரி விழாக்களை கொண்டாடுவதோ இது போன்ற நிகழ்வுகளையோ இஸ்லாத்தில் இல்லாத நபிகளார் காட்டித்தராத காரியங்களை செய்ய மாட்டோம் என்று ஷிர்க்கை விட்டு பிதாத்தை விட்டு விலகிய பல மக்கள் தங்களுடைய சுய காரியங்கள் என்று சிலது வரும் பொழுது அது வியாபாரமாக இருக்கலாம், திருமண நிகழ்வாக இருக்கலாம், குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், இது போன்ற தன்னுடைய சுய காரியங்கள் என்று வரும் பொழுது மார்க்கத்தை கண்டுகொள்ளாமல் அதை தூக்கி எறியக்கூடிய நிலை கொண்ட மக்களை பார்க்க முடிகிறது. அப்படியான மக்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு இந்த நிலை மாறிவிட்டது என்றால் தாங்கள் செய்யக்கூடிய அந்த தவறை பகிரங்கப்படுத்தி மக்கள் மத்தியிலே மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற மக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபாத், என் சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேர் மன்னிக்கப்படுவார்கள், இல்லல் முஜாஹிரீன், தன் பாவத்தை பகிரங்கப்படுத்தியவனை தவிர. அப்படி நாங்க ரசூலுல்லாஹ். நீங்க ஒரு தவறு செய்றீங்க, நீங்க செய்யக்கூடாது இஸ்லாத்தில், ஒரு பாவத்தை குற்றத்தை ஒரு அநியாயத்தை இழைத்து விடுவீர்களே, ஆனால் உங்களுக்கு நீங்களே அடுத்தவருக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க, நீங்க அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உங்களுக்கு நீங்களே ஒரு அநியாயத்தை பாவத்தை செய்து விடுவீர்களே, ஆனால் அதை முதல்ல மறைச்சிருங்க, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், அல்லாஹ் மன்னிப்பான். அந்த தவறை நீங்கள் பகிரங்கப்படுத்துவீர்களே, ஆனால் நானும் செஞ்சிருக்கிறேன் நீயும் செய் என்பதை போன்ற தூண்டுகோலை நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பீர்களே, ஆனால் இத்தகைய குற்றவாளிகளின் குற்றச் செயலை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு இந்த நிலைப்பாட்டை தான் இணை வைப்பை விட்டு விலகிய சில மக்கள் பாவங்களை பகிரங்கப்படுத்தி செய்யக்கூடியதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரள்றதற்கு சாதாரண காரியம் கிடையாது. இஸ்லாத்தை விட்டு ஒருவர் தடம் புரண்டால் விளைவு எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத அல்லாஹ் குர்ஆனிலே படம் பிடித்து காட்டுகிறான். சூரா மாயிதா என்ற 5வது அத்தியாயம் 54வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, மை யர்தத்த மின்கும் அன் தீனி, உங்களில் யார் இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு விட்டாரோ. முழுமையாக தடம் புரதுங்கிற காஃபிர் தனம், அப்படிதானே? எனக்கு அல்லாஹ்வும் வேண்டாம், நபியும் வேண்டாம், மறுமையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், அவன் காஃபிர். சிலதை ஏற்பார்கள், சிலதை மறுப்பார்கள். இவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நுக்மினு பிபால், சிலதை நம்புவோம், வ நக்ஃபுரு பிபால், சிலதை நாங்கள் நிராகரிப்போம். முழுசா நிராகரிச்சவன் காஃபிர். கொஞ்சத்தை ஏற்போம், கொஞ்சத்தை நிராகரிப்போம்னா அவன் யாரு? சூரா நிசா என்கிற 4வது அத்தியாயம் 150 151வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நுக்மினு பிபால் வ நக்ஃபுரு பிபால், சிலதை ஏற்போம் சிலதை மறுப்போம் என்ற ஒரு கூட்டம் இருக்குதா? உலாயிக்க ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, பச்சை காஃபிர்னா அது இவன் தாங்கிறான். மொத்தமா வேண்டான்னு போறவன் காஃபிர். கொஞ்சம் வேணும் கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சத்துல அல்லாஹ் பேச்ச கேட்போம், கொஞ்சத்துல நபி பேச்ச கேட்போம், கொஞ்சத்துல என் விருப்பத்தின் பேச்சை தான் கேட்பேன் என்று சிலதை ஏற்று சிலதை மறுப்பார்களே, அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக்க ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, உண்மை காஃபிர்னா அது இவன் தாங்கிறான். அத்தகைய கூட்டத்தை மாயிதா என்கிற சூறாவிலே அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். மை யர்தத்த மின்கும் அன் தீனி, உங்களில் யார் தங்கள் மார்க்கத்தை விட்டும் தடம் புரண்டு விட்டாரோ, ஃபஸௌஃப யத்தில்லாஹு பிகௌம், அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை அங்கே பகரமாக்குவான். என்ன அர்த்தம்? நம்மட்டல்ல மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், பல மக்கள் வழிகேட்டில் இருக்கும்போது நமக்கு நேர்வழி வந்திருக்குது.
ஆனால் நேர்வழி நம்ம கடைபிடிக்கலைன்னா நம்மளை மாத்திருவேங்கிறோம். என்ன அர்த்தம்? உங்களை அழிச்சிருவேன்னு அர்த்தம். அல்லாஹ் அப்படித்தான் நம்மளை பார்த்து பேசுறான். ஊர் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத நேர்வழி உனக்கு கிடைச்சிருக்குதா? பல மக்கள் மூட நம்பிக்கையில் இருக்கிறான், பல மக்கள் இணை வைப்பில் இருக்கிறான், பல மக்கள் அனாச்சாரத்தில் இருக்கிறான், பல மக்கள் ஷிர்க்ல இருக்கிறான், பல மக்கள் குஃபுர்ல இருக்கிறான், காஃபிரா இருக்கிறான், நார்த்திகனா இருக்கிறான். சிலை வணக்க வழிபாட்டில் கடவுள்களாக படைப்புகளை வணங்குற இடத்துல பல பேர் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் கிடைக்காத நேர்வழி உனக்கு கிடைச்சதா? கிடைச்சிருக்கு. இந்த நேர்வழிப்படி நீ நடக்க தவறிவிட்டால் வேறு ஒரு சமுதாயத்தை உனக்கு பகரமாக நான் ஆக்குவேங்கிறோம். என்ன அர்த்தம்? உன்னை அழிச்சிட்டு ஓ மேல இன்னொரு சமுதாயம் வாழ்ற இடம் வரும். அவங்க யாரு தெரியுமா? வரக்கூடியவர்கள் யுஹிப்பூஹும் வ யுஹிப்பூனஹும். அவர்களை அல்லாஹ் நேசிப்பான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அதில்லத்தினாலல் முஃமினீன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது அவர்கள் பணிவோடு இருப்பார்கள். இஸ்ஸத்தினாலல் காஃபிரின், காஃபிர் மக்கள் முன்னால் அவர்கள் கண்ணியமாக தலை நிமிர்ந்து நடப்பார்கள். யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போர் தொடுப்பார்கள். வலா யகாஃபூன லௌமத்த லாயிம், பழிப்பவனுடைய பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்சவே மாட்டார்கள். இது அவங்க பண்புங்கிறான். அல்லாஹ் புதுசா ஒரு கூட்டத்தை கொண்டு வருவானே, நேர்வழியில் ஒரு கூட்டத்தை வைப்பானே, அவங்க யாரு? அவர்களை அல்லாஹ் நேசிப்பான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். காஃபிர்களை கண்டால் தலை நிமிர்ந்து நடப்பார்கள், முஸ்லிம்களை கண்டால் பணிவோடு நடப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில போர் தொடுப்பார்கள், பழிப்பவருடைய பழி சொல்லுக்கு அஞ்ச மாட்டார்கள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய அருள். யுத்தீஹி மய்யஷா, தான் நாடியவருக்கு தான் அல்லாஹ் கொடுக்கிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், நன்கறிந்தவன் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவிடுகிறான். மார்க்கத்தை விட்டு நாம் தடம் புரளுவோமே ஆனால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டம் அவனுக்கு? என்னடா நம்மளை நம்புற கூட்டம் ஒரு கூட்டம் வழிகாட்டுக்கு போயிடுச்ச, போடான்றுவான். இன்னொரு கூட்டத்துக்கு நான் நேர்வழியை கொடுப்பேன். ஓ முன்னாடி அந்த கூட்டம் வாழும், நீ வழிகாட்டில் இருப்ப, அவன் நேர்வழியில் இருப்பான். உன்னை நிராகரிப்பேன், அவனை நேசிப்பேன். உனக்கு அருளை தர மறுப்பேன், அவனுக்கு அருளை நான் தருவேன் என்று குர்ஆனிலே பகிரங்கமாக அல்லாஹ் நம்முடைய அழிவை குறித்து பேசுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தை முதலில் எந்த தலைமுறை சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு போனாங்க? அரபுகுல மக்கள், சஹாபாக்கள். அவர்கள் ஓரளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த மார்க்கத்தை சரியான முறையில் பேணி அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போனாங்க. அவர்கள் பேணினார்கள், அடுத்த தலைமுறை கொடுத்தாங்க. இந்த ஹிலாஃபத் அப்படியே போச்சு. சரியா போச்சா? கடைசி வரை இல்ல. மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டார்கள். இஸ்லாத்திற்கு விரோதமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். இஸ்லாத்திற்குள் குழப்பத்தை, மார்க்கம் சொல்லாத பேணுதலை அவர்கள் உண்டாக்கினார்கள். அனாச்சாரத்தை கட்டவிழ்த்தார்கள். ஹிலாஃபத் உடைந்தது. இன்றைக்கு உலகத்திலே 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முஸ்லிம் அடிபட்டால் அது குறித்து அனைத்து மக்களுமே பிரார்த்திக்கிற இடத்தில் இருப்பார்களே ஒழிய, இந்த நாட்டின் அதிகாரத்தை தன் கைவசம் வைத்திருக்கிற எந்த ஆட்சியாளனும் கண்டன குரலை எழுப்ப முடியாத இடத்தில் தான் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் நேர்வழி பறிச்சிட்டான்னு அர்த்தம். வேற என்ன காரணம்? சில மக்களிடத்தில் பணம் இருக்கிறது, சில மக்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, ஆனால் அவர்களிடம் மார்க்கம் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டால் நேர்வழியை பறிச்சிருவேங்கிறான். எவ்வளவு மக்களுக்கு பறிச்சிருக்கிறான் தெரியுமா? எவ்வளவு மக்கள் இஸ்லாத்துக்கு விரோதமான போக்கில நடந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஷைத்தானுடைய ஒரு அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள். தௌஹீதில இருக்கிற ஒரு மக்களை ஷிர்க்குக்கு ஷைத்தான் அழைக்கவே மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்கா வெற்றியின் போது மக்களை அழைத்து சொன்னார்கள், மக்களே, உங்களை சிலைகளை வணங்க வைக்கிற காரியத்தில் ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். இனிமே இந்த கூட்டத்தை ஷிர்க் நோய் கொண்டு போற கஷ்டம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா விடுவானா அவன்? சஹாபாக்களை கூட்டு போற கஷ்டம் தெரிஞ்சிருச்சு, விட்டானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் எதை அற்பம்னு நினைக்கிறீங்களோ அதுல கை வைப்போம். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் மார்க்கம் வேணுமா? இதெல்லாம் தேவையா அப்படி நீ ஒண்ணு நினைப்பல்ல, அதுல கை வைப்போம். அப்படியே படிப்படியா இறக்கி போய் ஷிர்க்ல வச்சிருவோம். எடுத்தெடுப்புல உனக்கு ஷிர்க் போதிக்க முடியாது. யாருக்கு போதிக்கலாம்? ஆல்ரெடி ஒரு ஷிர்க் பாதையில் இருப்பான அவனுக்கு எல்லா ஷிர்க்கையும் போதிக்கலாம். தர்காவுக்கு போகக்கூடிய ஒருவருக்கு சிலை வணக்க வழிபாடுங்கிறது பக்கத்துல தான் இருக்கு, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. படுக்க வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிற, நிக்க வச்சு வணங்க மாட்டியா, முடிஞ்சு போச்சு. தௌஹீதுல இருக்கிற ஒருத்தருக்கு சிலை வணக்கத்தை கொண்டு போக முடியாது.
ஏன்? நான் அல்லாஹ்வை தவிர எதையுமே வணங்க மாட்டேன் இருக்கேன். நபியையே வணங்க மாட்டேன், நபிமார்களை வணங்க மாட்டேன், வானவர்களை வணங்க மாட்டேன், என் தாயை என் தந்தையை வணங்க மாட்டேன். அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்ற இடத்துல உள்ள ஒருத்தனை சிலை வணக்க வழிபாடு கூட்டு போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா இறக்குவான், ஒவ்வொரு படியா கீழே கூட்டு போவான், கடைசியா கொண்டு போய் ஷிர்கினுடைய வாசல் கதவை திறந்து விட்டு அந்த பாவத்தையும் செய்ய வைப்பான். இது ஷைத்தானுடைய ஒரு காரியம், அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முறைமை. இதைத்தான் அவன் கையாளுகிறான். இந்த விஷயத்தில் தான் முஸ்லிம் மக்கள் இன்றைக்கு அலட்சிய போக்கோடு இருக்கிறார்கள். இதுல என்ன ஆயிருப்போது? ஒரு கல்யாண நிகழ்வு நடத்துகிறோம், ஆடம்பரத்தில் என்ன ஆயிருப்போது? ஒரு கல்யாண நிகழ்வை நடத்துகிறோம், அதிலே மார்க்கம் சொல்லாத அனாச்சாரத்தை கொண்டு வருவதனால் என்ன நடந்துற போது? இது ஜாகிலியத் இல்லையா? இதை இஸ்லாம் சொல்லி இருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சஹாபாக்களை ஜாகிலியத்திலிருந்து கொண்டு வராங்க. ஒரு முறை பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கும் அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அவர்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை, ஏதோ ஒரு தகராறு வந்துருது. ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு அபூதர் என்ன பண்ணிட்டாரு? அபூதர்ங்கிறவருடைய குலம் கோத்திரம் வந்து வெளியூர்காரரா இருந்தாலும் மகத்துவமான குலம். பிலாலுக்கு அப்படி கிடையாது. இல்ல, பிலால் ரதியல்லாஹு அவர்கள் யார்? அபிசீனிய கருப்பு அடிமையாக இருந்தவர். பிறகு இஸ்லாத்திற்கு பிறகு சுதந்திரம் கிடைத்தது. இந்த அபூதர் என்ன சொல்கிறார்? கருப்பியின் மகனேங்கிறார். எப்பன சௌதா, கருப்பி பெத்த பிள்ளையேங்கிறார். அவங்க தாய் கருப்பா தான் இருப்பாங்க, இதுல என்ன தப்பு இருக்குது? இது அறியாமை கால வார்த்தை. ஒரு ஆளை எனக்கு பிடிக்கல, அந்த ஆளை திட்டது வேற. சம்பந்தம் இல்லாம செத்து போன அவங்க உண்மை இருக்கிற அவசியம் இல்ல. இந்த சண்டைக்கு அவன் தாய்க்கு சம்பந்தம் இருக்குதா? அவர் வாப்பாக்கு சம்பந்தம் இருக்கிறா? அபூதர் சொல்கிறார் எப்பன சௌதா, கருப்பியின் மகனேங்கிறார். ரசூலுல்லாஹ் காதுல விழுந்துருச்சு. அந்த தகராறு வருது நபி கிட்ட. ரசூலுல்லாஹ் அபூதரை கூப்பிட்டு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அபூதரே, உங்களை அறியாமை கால மனிதரா தான் நான் இப்பவும் பாக்குறேங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, தௌஹீதை ஏத்துக்கிட்டாரு. ஆரம்பத்தில் உமர் கூட பகிரங்கப்படுத்த முடியாத அந்த தௌஹீதை காபத்துல்லாவினுடைய வாசப்படிகளை ஏறி நின்று அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று முழங்கிய நபி தோழர் அபூதர். அப்படிப்பட்ட அபூதர் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அபூதரே, உங்களை அறியாமை கால மனிதராக நான் பார்க்கிறேன். ஏன்? எந்த கலாச்சாரத்தை இஸ்லாம் வேற இருக்க துடிக்கிறதோ, எந்த கலாச்சாரம் வேண்டாம் என்று கருவறுக்கிறதோ, அதை கொண்டு வந்து இஸ்லாத்துக்குள்ள பண்றியப்பா. என்ன நீ தௌஹீதில் இருக்கிற? என்ன நீ மார்க்கத்தை பேணுற? உன்கிட்ட என்னடா மார்க்கம் இருக்கிறது என்கிற வண்ணம், என்கிற கருத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியை அபூதர் ரதியல்லாஹு அவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாமும் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம் என்று சொல்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் குர்ஆன் ஹதீஸ் வாசிக்கப்படுகிறது, மார்க்க கருத்துக்களை, சரியான மார்க்க கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சுய காரியங்கள் என்று வரும் பொழுது அதில் மார்க்கத்தினுடைய பேணுதலற்ற நிலை வருகிறது என்றால் இதுதான் தடம் புரள்வது. இந்த தடம் புரளக்கூடிய காரியத்தினால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தையே அழித்து விடுவான் என்கிற ஒரு அடிப்படை சிந்தனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் சூரா தௌபா என்கிற 9வது அத்தியாயம் 24வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு பல மக்கள் இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் தூரமாவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் உலக சூழ்நிலை காரணம். அதை யாரும் மறுக்கல இயலாது. இல்ல, எங்க வாப்பா அப்படி சொல்லிட்டாரு, வாப்பா பேச்ச நான் மீற மாட்டேன், எங்க உம்மா அப்படி சொல்லிட்டாங்க, என் கணவர் சொல்லிட்டாரு, என் மனைவி சொல்லிட்டாங்க, என் பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, என் சூழ்நிலை அதைத்தான் விரும்புது, அதனால இது மாற்றமா நடக்கிற. என்ன ஆயிரப்போகுது? நான் என்ன ஷிர்கா வச்சேன்? நான் என்ன பிதாத்தா செஞ்சேன்? அல்லது நான் இஸ்லாம் தடுத்த விபச்சாரத்தை, மதுவை, வட்டியை, அது மாதிரி காரியத்தில் போனேனா? சில நேரத்தில் அப்படி வளைஞ்சு கொடுத்து போனேன். எதுக்காக? என் குடும்பத்துக்காக, என் குடும்ப நலனுக்காக நான் செய்தேன். என்ன தவறு? பலரும் இஸ்லாத்துக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது இதை காரணமாக சொல்வார்கள். அப்ப சஹாபாக்களுக்கு குடும்பம் இல்லையா? சஹாபாக்களுக்கு தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் கிடையாதா? கணவர் கிடையாதா? அவர்கள் எல்லாம் அதற்கு ஒரு நேரம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? மார்க்கமா குடும்பமா என்று வரும்பொழுது மார்க்கத்திற்கு அவர்கள் முன்னுரிமை தந்தார்களா, குடும்பத்திற்கு தந்தார்களா? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே தௌபா என்கிற 9வது அத்தியாயம் 24வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே மக்களுக்கு சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும், உங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரியே, அவ் அப்னாவுக்கும், உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரியே, அவ் இஹ்வானுக்கும், உங்கள் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரியே, அவ் அஸ்வாஜுக்கும், உங்கள் மனைவியோ கணவனாக இருந்தாலும் சரியே,
அவ் அஷீரத்துக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரியே, அவ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்கிறான், அவ் அம்வாலுக்கு தரஃப்துமூஹா, அல்லது நீங்கள் திரட்டி வைத்திருக்கிற பணமாக இருந்தாலும் சரியே, அவ் திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா, எதனுடைய நஷ்டத்தை நீங்கள் பயப்படுவீர்களோ அப்படிப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் சரியே, அவ் மசாக்கினு தர்தௌனஹா, அல்லது நீங்கள் விரும்புகிற உங்களுடைய வசிப்பிடம் வீடாக இருந்தாலும் சரியே, அஹப்ப இலைக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்வை விட, ஒரு ரசூலிஹி, அவன் தூதரை விட, ஒ ஜிஹாதுன் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் தொடுப்பதை விட உங்களுக்கு நேசத்திற்குரியதாக இருந்தால், அப்படி முடிச்சிட்டான். என்ன பேசுறான்? உங்க வாப்பா அம்மா, உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவன், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குடும்பத்தவர்கள், உன்னுடைய பணங்காசு, உன்னுடைய வீடு, உன்னுடைய வியாபாரம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இவ்வளவும் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் தொடுப்பதை விட உனக்கு நேசத்திற்குரியதாக இருந்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரிஹி, தனது வேதனை என்கிற கட்டளையை உன்கிட்ட கொண்டு வருவான், நீ காத்துக்கிட்டு இருங்கிறான். வரப்போறது என்ன? இப்போ நீ தான் சொல்லிட்டே, பகிரங்கப்படுத்திட்ட. இஸ்லாத்திற்குள் இருக்கிறார், ஆனால் அவர் பகிரங்கப்படுத்துகிறார், எனக்கு அல்லாஹ்வின் வார்த்தையை விட, அல்லாஹ்வின் ரசூலின் வார்த்தையை விட, மார்க்க பேணுதலை, சமூக நலனை விட, குடும்பத்தினருடைய நலன் அதுதான் அவசியம் என்ற ஒரு அடிப்படை நோக்கி நீங்கள் நகர்ந்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதிர்பாருங்கள், வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ்வுடைய வேதனை வந்து கொண்டிருக்கிறது உங்களை நோக்கி. அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நீங்கள் எதிர்பார்க்காத, சகிக்க முடியாத நோயாக இருக்கலாம், நீங்கள் நினைத்து பார்க்காத வறுமையாக இருக்கலாம், நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத மன நெருக்கடிக்குரிய இழிவுகரமான காரியமாக இருக்கலாம். எது வேண்டுமானாலும் உங்களிடத்தில் வரலாம். வருவதற்கு வரை நீங்கள் காத்துக்கொண்டு இருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், பாவிகளுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான். இவர்கள் யார்? இவர்கள் பாவிகள். யார் அல்லாஹ்வின் வார்த்தையை விட குடும்ப நலனை, குடும்ப வார்த்தைகளை, குடும்பத்தாருடைய திருப்தியை எதிர்பார்த்து நடக்கிறார்களோ அவர்கள் பாவிகள். அவர்களுக்கு நேர்வழி கிடையாதுங்கிற இந்த இஸ்லாத்திலே தூய தௌஹீதை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற கோட்பாட்டை தாங்கி நிற்கிற சொந்தங்களாகி நீங்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன் என்பதோடு தௌஹீத் முடிவது அல்ல. நான் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாருடைய மார்க்க சட்டத்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்பதோடு தௌஹீத் முடிவதல்ல. அல்லாஹ் இதைத்தான் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரியும். ஆனால் மார்க்கத்திற்கு மாற்றமாக என்னுடைய சூழ்நிலைகளை நாம் அமைத்துக் கொள்வோமே ஆனால், அதற்கு விரோதமாக அமைத்துக் கொள்வோமே ஆனால், அது உண்மையான தௌஹீதாக அது பார்க்கப்படாது. இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பலரும் பெண் வீட்டுக்கு செல்லக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய பையனை, தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடித்தால் கூட மருமகளை வீட்டிற்கு கொண்டு வரணுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்தால் கூட வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்பிடணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டை கொண்ட மக்கள் கூட ஆடம்பரத்தை நோக்கி இன்னும் அடியெடுத்து நகர்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆயிரக்கணக்கான மக்களை அழைக்க வேண்டும் என்றும், பல லட்சக்கணக்கான ரூபாயை, 5 லட்சம் 10 லட்சம் ரூபாயை உணவுக்காக வேண்டியேனும் செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். பெரும் பொருளாதாரம். உண்மையில் சொல்ல போனால் இந்த டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற ஒரு 30-40 திருமணங்கள் இந்த காயல்பட்டினம் மாநகரில் நடந்திருக்கும் அப்படின்னா, ஏறத்தாழ ஒரு 4-5 கோடியாவது இந்த வகைக்கு, குறைந்தபட்சம் இந்த வகைக்கு செலவழிக்கப்பட்டிருக்கும். இந்த பொருளாதாரம் இருந்திருந்தால் இங்க பட்டப்படிப்பை படித்துவிட்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்க முடியும். இந்த பொருளாதாரம் இருந்தால் படிப்பு இல்லாதவர்களுக்கு படிக்க கொடுத்திருக்க முடியும். இந்த பொருளாதாரம் இருந்திருந்தால் எத்தனையோ பெருங்கொண்ட நோயாளிகள் ஊர் முழுக்க கிடக்கிறாங்க, அந்த நோயாளிகளுக்கு குறைந்தபட்ச ஒரு ஆறுதல் உதவியை கொடுத்திருக்க முடியும். ஆனால் அந்த பொருளாதாரம் வீண் பகட்டுக்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால், தௌஹீதை ஏற்காத ஷிர்கிலே இருக்கிற மக்கள் செலவழிச்சா வேற, அவன்கிட்ட கொள்கையே இல்லை, நான் அல்லாவே இல்லைங்கிற அளவுக்கும் போய்கிட்டு இருக்கிறான். அப்படி ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் இதை செய்வது பெரும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்றும், மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒற்றை துடிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் சமுதாயம் இதை செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொண்டு, எல்லா நிலையிலும் மார்க்கத்தை விட்டு தடம்புரளாத ஒரு சூழ்நிலையை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு நமது உள்ளம் சில நேரங்களில் தடுமாற்றத்தை அடையும். அது அடையாத மக்கள் யாருமே கிடையாது இந்த துன்யாவில். அல்லாஹுடைய தூதர் அவர்கள்ட்ட சில நபித்தோழர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, இறைவனை பற்றிய சில சிந்தனை எங்க உள்ளத்துல உதிப்பாகுது, அதுவா தோணுது. நாங்க அதை வெளியே கொண்டு வந்து கேள்வியா கேட்கறதே பாவம் நினைக்கிறோம். அவ்வளவு மோசமான காரியம். அல்லாஹ்வை பற்றி, மார்க்கத்தினுடைய ஈமானிய சாரம்சத்தை பற்றி சில எண்ணம் உள்ளத்துல வருது, வெளியே சொல்றதே பாவம் நினைக்கிறோம். அவ்வளவு மோசமான காரியம். என்ன செய்யறது? அந்த என்ன வராம இருக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையிலே அப்படி வருதான்னு கேட்கிறாங்க. ஆமா வருது. ஸாலிக ஸரீஹுல் ஈமான், ஈமானின் பரிசுத்தம் அதுதான்ங்கறாங்க. நயவஞ்சகனுக்கு அந்த எண்ணம் வராது. ஏன் வராது? அவன் தான் அல்லாஹ்வை நம்பவே இல்லையே. அல்லாஹ்வை நம்பினால அல்லாஹ்வுக்கு எதிரான கேள்வி வரும். அவன் தான் அல்லாஹ்வை நம்பலையே, அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பல, மறுமை நம்பல, அவனுக்கு வராது. யார் நம்பி இந்த மார்க்கத்திலே பயணிக்கிறானோ அவனுக்கு தான் கேள்வி வரும். அல்லாஹ் இருக்கிறானா, இவர் உண்மையிலே தூதர் தானே தெரியுமா, ஏன் அவர் வந்து குர்ஆனை வந்து வேற ஏதாவது ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கி தந்திருக்க கூடாது, அல்லாஹ்ட்ட தான் வாங்கி தந்திருக்கணுமா, இஸ்லாம் உண்மைதானா, நீ இவ்வளவு போராடுறிய, மறுமையா தோல்வி அடைஞ்சா என்ன செய்யறது? 1008 சிந்தனை வரும். என்ன அர்த்தம்? மார்க்கத்துக்கு விரோதமான சிந்தனைகள் குடிகொள்ளக்கூடிய இடமே அந்த உள்ளம் தான், வந்துகிட்டே இருக்கும். அதை என்ன செய்யணும் தெரியுமா? அப்படி கடந்து போயிரும், தள்ளி விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிரும். எத்தனையோ தேவையில்லாத ஆடு வந்துகிட்டே இருக்கும். யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்கிப் எப்போ வரும்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த காரியத்தை தொடச்சி எரிஞ்சிடணும். அதற்கு ஒரு வடிகால போட்டு நீங்க செயல் வடிவப்படுத்துவீர்களே ஆனால் அதற்கு பேர் தடுமாற்றம். இது யாருக்கெல்லாம் வந்திருக்குது அப்படின்னா, சஹாபாக்களிலேயே சிலர் அனுபவித்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். சிலர் ரசூலுல்லாஹ்விடத்துல, ரசூலுல்லாஹ் மதீனா நகரத்துக்கு வராங்க, பல பேர் பையத் செய்யறாங்க, அன்சாரி தோழர்கள். அதுல ஒருத்தர் வந்தாரு, முதல் நாள் வந்த உடனே பையத்து பண்ணி இஸ்லாத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். மதீனாவுக்கு வந்தோன்னு ஒரு காட்சி ஒன்று பரவுது. பலருக்கு வந்துச்சு, ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வந்துச்சு, ஏகப்பட்ட நபி தோழர்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு. பொதுவா ஒரு சீதோசன நிலை, நம்ம புரியாத ஒரு சீதோசன நிலைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அந்த உடல்நிலை சரியில்லாம போகும். அது பரவல ஆரம்பிச்சது, ஒரு சில மக்களுக்கு பரவுச்சு. இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார்ல, அவர் அடுத்த நாள் வராரு, நான் உங்க மார்க்கத்தை ஏத்துக்கிட்டா தான் காய்ச்சல் வந்துச்சு நான் நினைக்கிறேன், இந்த பையத்தை திருப்பி தந்துருங்க, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறேன்ட்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல அப்படி போகாத, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல இல்ல எனக்கு விருப்பம் இல்ல, சரி போயிட்டு வா, முடிஞ்சு போச்சு. உன் தலையில நீ மண்ணள்ளி போட்டா நான் என்ன செய்ய முடியும், கிளம்பு, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நபியை பார்த்தவர், ஆரம்பத்தில் அந்த மதீனா நகரத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர், நிலைமை என்ன, ஒரு நாள் அந்த ஈமான் உள்ளத்தில் இருக்க முடியல. அப்ப எல்லாருக்கும் வர மாதிரியான கெட்ட எண்ணங்கள் அவர் உள்ளத்தில் வந்திருக்கும், ஷைத்தான் தூண்டி இருப்பான். அதை தள்ளி விட்டுட்டு போகாம அதுக்கு வடிகால அமைச்சார். பாத்தீங்களா, இஸ்லாத்தை விட்டு தடமாறி விட்டார். அதனால தான் நபி அவர்கள் அதிகம் அதிகம் கேட்டார்கள், யாமு கல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே என் உள்ளத்தை உன் மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி வை, நிலையாக்கி விடு என்று கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்போம் இந்த துவாவை. நம்மள இந்த துவா கேட்கறதே கிடையாது இல்லையே, கண்டிப்பா வழிகேட்டுக்கு போகவே மாட்டோம், நமக்கு நாமளே உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது உண்மை கிடையாது. அல்லாஹ் நாடினால் யாரை வேண்டுமானால் வழிகேட்டின் உச்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான், அது நபியாகவே இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சஃபா உஃப்ரத்தி மினன் நார், நரக விளிம்புல நபியே நீங்க இருந்தீங்க, இந்த தோழர்கள் இருந்தாங்க, உங்களை நான் காப்பாத்தினேங்கிறான். அவன் நினைத்தால் தான் நேர்வழி, அவன் நினைத்தால் தான் வழிகேடு என்ற அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்து கொள்ளுங்கள். மார்க்கத்தினுடைய வரம்பை மீறி நடந்துவிடக் கூடாது என்பதை உங்களுக்கு மீண்டும் ஒரு தகவலாக இந்த நேரத்தில் சொல்லி சில அறிவிப்போடு நிறைவு செய்கிறேன். வரக்கூடிய 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐஓபி பேங்க் வாசல் அந்த முன்னால் சீதக்காதி தடலில் வைத்து ஒரு மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது. நம்முடைய பகுதியில் இந்த பொதுக்கூட்டம் என்பது ஒரு சில முக்கியமான சூழ்நிலைகளை, சில குழப்பகரமான காரியத்தை அடிப்படையாக வைத்து அதை வேறறுக்க வேண்டும் என்பதற்கு நடத்தப்படக்கூடிய வகையில் இருக்கும். அந்த அடிப்படையில் சலஃபுகள் என்ற பெயரில் சமுதாயத்தில் இன்றைக்கு சில மக்கள் தௌஹீதை சொல்கிறோம் என்று தௌஹீதுக்கு மாற்றமான சில நிலைப்பாடுகளை மக்களிடத்தில் விதைக்கிறார்கள். உண்மையில் அந்த சலஃப் அறிஞர்கள் என்பவர்கள் யார், அவர்கள் சொல்லக்கூடியதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை பற்றிய ஒரு விளக்க பொதுக்கூட்டம். அது மட்டுமல்ல, அதிலே நம்முடைய இன்றைய சூழ்நிலையில் ஜனநாயகம் என்பது எவ்வளவு பெரிய முஸ்லிம்கள் அதல பாதாளத்தில் இருக்கிறார்கள் என்பதையும், நம்மை ஆளக்கூடியவர்கள் நம்மை எப்படி நசுக்குகிறார்கள் என்பதை பற்றி விளக்கம் தெரிவிக்கக்கூடிய வகையில் இன்னொரு உரையும் அமைய இருக்கிறது. ஜனநாயகத்தை குறித்தும் சலஃபுகள் என்று சமுதாயத்தில் இன்றைக்கு வேறு ஊன்றி வளர்ந்து வரக்கூடிய, முளைத்து வரக்கூடிய ஒரு வழிகட்ட சிந்தனையை குறித்த செய்திகளை இந்த பொதுக்கூட்ட வாயிலாக மக்கள் மத்தியிலே பேச இருக்கிறது. எனவே அதற்கான ஒரு அழைப்பை நாம் உங்களுக்கு மத்தியிலே விடுக்கிறோம். நாளை மறுநாள் அசர் தொழுகைக்கு பிறகு செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் நமது பள்ளியில் வைத்து இந்த பொதுக்கூட்டம் சார்பாக நடைபெற இருக்கிறது. அதிலும் சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளுங்கள்.
இந்த வாரத்தினுடைய ஜும்மாவின் வசூல் மாவட்ட தலைமையகத்திற்கான தாவா மற்றும் சமுதாய பணிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதற்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக அள்ளி வழங்குங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.